வணக்கம். இன்னைக்கு நம்ம குக்கிங் ஃபார் 2 சீரீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான சிகப்பரிசி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிளாஸ் புட்டரிசி மாவை இப்போ ஜல்லிச்சுட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம புட்டுக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு 10 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண மாவு இது. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி பொடித்த வெல்லம், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே கிளாஸால் பாதி அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணியிலே 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை போட்டு கிளறி விட்டுடலாம். மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி தட்டுலேயோ இல்லைனா ஒரு இடியாப்ப தட்டுலேயோ எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டைகளை அதில் அடுக்கி வச்சிடலாம். ஒரு சுத்தமான துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது மாதிரி ஈர துணியில் நம்ம கொழுக்கட்டை தட்டினோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முக்கால் கிளாஸ் மாவில் சரியாக நமக்கு 7 கொழுக்கட்டைகள் வரும். சப்போஸ் மாவு தட்டும்போது கையில் ஒட்டுது, துணியில் ஒட்டுது, நமக்கு சரியாக தட்ட வரலைன்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு தட்டினோன்னா சரியாக இருக்கும். இட்லி பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த கொழுக்கட்டைகளை வச்சுட்டு சரியாக 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான நம்மளோட சிகப்பரிசி மாவு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.